காய்ஸ், நான் வந்துட்டு எதுக்கு டக்குன்னு வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பாருங்களேன். என்ன நானே காட்டுறேன் வாங்க. நம்ம இந்த பாதை வழியாக இன்னும் எவ்வளோ நன்றி இருக்குன்னு பார்க்காதீங்க. நான் வந்துட்டு நம்ம என்ன காமிட்டிகிட்டு இருக்காது அவங்களுக்கு இதே சும்மா தெரியுது அவங்களுக்கும் போர் அடிக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு இருந்தேன். ஜாம்பி சொன்னால் இருக்குது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஏதாவது கிடைக்கும் போது காட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். லைன் கிடைக்கும் போது இங்கே பாருங்கள், ஜொலிக்குதா பாருங்க. பக்கத்தில் சவுண்டாக இருக்குங்க. என்ன பண்ணுறது, நம்ம ஏரியாவே கொஞ்சம் விளாட போனது. ஒரு அயன் கூட கிடைக்காது. இங்கே பாருங்க, டைமண்ட் கிடச்சிருக்கு. நீங்கள் சும்மா கிரியேட்டிவில் போய் இது பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீங்க. சாமிசா சத்தியம் சொல்லக்கூடாது, சாமிசா. இங்கே இருங்க, லாப்பிஸில் சொல்லி அங்கே கிடச்சிச்சு. என்ன சொல்கிறது. ஆனால் நல்ல வேலை நம்ம வந்துட்டு வர்ற வழியிலே அங்கே வந்துட்டு அயன் கேக்ஸ் வந்து செஞ்சுருப்போம். ஏன்னா அயன் அங்கேயே கிடச்சிருக்கும். அந்த அயன் கேக்ஸ் எடுத்து இப்போ நோண்டணும். இன்னும் பக்கத்தில் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க ஒரு ப்ரோ, ஒரு யூடியூப் சேனல் கூட தெரில. ஒரு இதை நோண்டி பார்த்தா அதுக்கு சைடில் நிறைய இருக்குமா சுற்று வட்டாரத்தில். அந்த மாதிரி எடுத்தோன்னா நம்மளுக்கு 3ஆவது கிடைக்குமா. அட்லீஸ்ட் ஒரு இது எடுத்தா போதுங்க. அடுத்து லாபம் எங்கே போகிறது. நம்ம இந்த வில்லேஜில் ஸ்மித்தி விட கிடையாது, ரொம்ப ஏழை வில்லேஜாக இருக்குது. என்ன செய்கிறது, இங்கே ஸ்ட்ரைட்டாக போகணும். ஏறத்துக்கு ஒரு எக்ஸ்போர்ட் இருக்குது. என்ன செய்கிறதுன்னு தெரில கைஸ். அடிக்கடி ஸ்டெக்காகி இருக்குது. நான் வந்துட்டு என்னோடய பேசுகிற வாய்ஸ் கேட்கல. அது ஒரு மைக் வாங்கணும்னு போன வீடியோ எத்தனை பாட்டுன்னு தெரியல, அதை சொல்லியிருந்தோம். இது வந்துட்டு மிடில் பார்ட் 6 சொல்ல மாட்டேன் சாரி. இப்போ வந்துட்டு அந்த மைக் வாங்குவோன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்துட்டு நான் அமேசானில் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் வந்துட்டு 200க்கு ஒரு மைக் காட்டுச்சு, 199. ஓகே சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். காசு கொஞ்சம் ரெடியாக ஆகணும்னு சொல்லிட்டு காசு கொஞ்சம் நம்மள்ட்ட கம்மியாக இருக்குது சேவிங்ஸில். அதனால வந்துட்டு லேட்டாக வாட்டர் பீஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்குவோம், ட்ரேடிங் பீஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் நிறைய எமரால்ட்ஸ் கொஞ்சம் 8 வாங்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. காய்ஸ், க்ரீப்பர் வந்து நம்ம பார்க்கவே இல்லை காய்ஸ். இப்போயே செத்துருச்சு காய்ஸ். இப்போ நம்ம கன் பவுடர் யூஸ் ஆகும். டிஎன்டி நான் ஒரு குதிரை பிடிச்சி போட்டு வச்சுருக்கேன் பாருங்க கைஸ். நிறைய வீடியோலாம் நான் ரெக்கார்ட் பண்ண உங்களுக்கு என்னத்தை காட்டுறதுன்றதுனால அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க கைஸ், எமரால்டு 8. இதெல்லாம் நான் சீட்டிங் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் கைஸ். உண்மையிலே உழைப்பு, என்னுடைய உழைப்பு. இப்போ வந்துட்டு அந்த டைமண்ட் எடுக்கிறதுக்காக அயன் பிகாக்ஸ் எடுத்துகிட்டு கைஸ் இந்த ஒரு அயனை வச்சு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் வந்துட்டு ஷீல்டு பண்ணலான்னு தோணுச்சு. அதனால் ஷீல்டே பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு ஷீல்டை செஞ்சிட்டோம், வச்சிட்டோம். அவ்வளோதான். இந்த பிளாங்க்ஸும் இப்போ வச்சுட்டு கேம் விளாட்றேன். இந்த அயன் பிகாக்ஸ் எடுத்துக்குவோம். இப்போ வந்துட்டு நான் இதை போய்ட்டு நோண்டி எடுத்துக்குவோம். இது ஷீல்டு நம்ம கூட இருக்கட்டும். இது வேற போகணுமா, இதுக்கு தான் தண்ணி ஊற்றி விட்டுட்டுன்னு போகலாம். அது பக்கெட் சேவே நம்மளுக்கு வைக்கல. இது எங்கே போய் யூஸ் பண்ணுறது. எனக்கு டைமண்டாக நான் கேட்டேன், நான் அயன் தானே போய்ட்டேன். பரவாயில்ல, டைமண்ட் நம்மளுக்கு கிடச்சது ஒரு அதிர்ஷ்டம். இருந்தாலும் நம்மளுக்கு அயன் பிகாக்ஸ் செய்யாமல் இருந்தோன்னா வேறு வழியே இல்லை. அதை அப்படியே விட்டுட்டு தோண்டணும் சுற்றி. நான் அந்த மாதிரிலாம் நடந்துருக்கு கைஸ். எனக்கு நிறைய தப்பு. நான் ஒரு வாட்டி என்ன நினச்சிருக்கேன், இது எனக்கு ரொம்ப ஷாக்கிங். எல்லாத்தையும் நான் இதுதான் என்னோடய ஸ்பெஷல்னு சொல்லுவேன். நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் கைஸ். கடைசியாக ஒப்சிடியன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா நிமிஷம் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சேஃப்டியாக போய்ட்டு லாவா கிட்ட போய்ட்டு பிளாக் வச்சு தடுத்தாங்க. பிளாக் தெரியாமல் கையை போட்டு வந்து லாவா மேலே ஊற்றி கிளாப்ஸ் ஆகிட்டு, அதனால் மொத்தமும் டேமேஜ் ஆகிடுச்சு. இது அப்புறம் தோண்டி இருப்பேன். டைமண்டு நம்ம ஸ்டோன் பிகெக்ஸ்லையா இது பண்ணணும். அது ஒரு 2 காய்ஸ். இன்னும் 1 கிடைக்குமா கைஸ்? 2 கிடச்சிருக்கு. பரவாயில்ல, இன்னும் சீல்டு வேற மறைச்சிது. இருங்க கைஸ், ஷீல்டை கழட்டிடுவோம். எடுத்து இப்படி வச்சுட்டு
அப்படியே நோண்ட வேண்டியதான் காய்ஸ். நம்ம அப்படியே நோண்டி போக வேண்டியதான் காய்ஸ். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதான் காய்ஸ். இதுக்கு மேலே என்ன அப்படியே ஸ்ட்ரைட்டாக இது நான் அப்புறமா உங்களுக்கு இதை கட் பண்ணிக்கிறேன் காய்ஸ். ஏதாவது கிடைக்கும் போது மட்டும் உங்களுக்கு காட்டலான் இருக்கேன். இதை நீங்கள் நம்புறீங்க. இந்த வீடியோவுக்கு பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா என்னால் பிடிச்சிக்கலாம் தான் நம்ம நினைக்கிறாங்கல்ல. இந்த வீடியோ இதை முடிச்சுக்கோம் இருங்க காய்ஸ். இதை வந்துட்டு உடச்சி எடுத்துக்கலாம். உடச்சிட்டு வீட்டுக்கு போய்ட்டு இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கோம். நான் டெய்லியும் ஒரு ஐடியாஸோடு தான் இருக்கேன். இந்தமாரி இந்த இதோட வீடியோ முடிச்சுக்குவோம் அந்தமாரி அப்படி இப்படின்னு ஒரு ஐடியாஸோடு தான் நான் வந்துட்டு டெய்லியும் வீடியோஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே வந்துட்டு கல் போட்டு அடைச்சிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போய்ட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அப்படியே அப்படியே நேராக வீட்டுக்கு போகணும். ஏதோ பெருங்கொல்லையாக இருக்குது. பட் நான் ஒரு ஐடியா வச்சுருக்காங்க. பக்கெட் எடுத்து தண்ணி ஊற்றி விட்டு டக்குன்னு தண்ணியை எடுத்துகிட்டு சக்கிக்கிட்டே ஸ்லேட்டர் மாதிரி கீழே வரலாம். இது ஏதாவது ஒரு வழியை பார்க்கலாம். நான் என்னோடய சத்தமும் கேட்க மாட்டேங்குது. பின்னாடி பேக்ரவுண்ட் சவுண்டும் அதிகமாக இருக்குது. மைன்கிராஃப்ட் சவுண்டும் அதிகமாக இருக்குது. சவுண்டை கம்மி பண்ணி பார்ப்போம் காய்ஸ். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது கேட்குதுன்னு பாருங்கள். இப்போ கொஞ்சோண்டு கம்மி பண்ணி கொஞ்சோண்டு தான் வச்சுருக்கேன். இது உங்களுக்கு கொஞ்சோண்டு கேட்கும். இப்போ ஆஃப் லெவல் வச்சுருக்கேன். கிட்ட காதை வச்சா தான் நம்மளுக்கே கேட்குது. நான் மைக் மறக்காமல் உங்களுக்காகவே அந்த 200 மைக்கை வாங்கிடுறேன். அதை வாங்கி நான் செட் பண்ணி மறக்காமல் மைக் வாங்கினதும் நான் உடனே உங்களுக்கு ஃபேஸ் ரிவீல் பண்ணிடுறேன். ஃபேஸ் ரிவீல் பண்ணிவிட்டு நான் அடுத்து நிறையா மைன்கிராஃப்ட் வீடியோஸ்லாம் இன்னும் பாட்டாக வரும். இந்த இதை முடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வரும். இந்த வீடியோ அவ்வளோதான். பாய் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். பாய் காய்ஸ்.